வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். 25வது கல்லூரி தினத்தை கொண்டாடிய நசரத் கல்லூரி. மாவட்ட அளவிலான அத்லெட்டிக்ஸ் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவன். ஆவடி காமராசர் நகர் நசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற வினாடி வினா போட்டி. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற பரிசளிப்பு விழா. ஹிந்தி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். 25வது கல்லூரி தினத்தை கொண்டாடிய நசரத் கல்லூரி. கடந்த 11/4/2025 அன்று நாசரத் கல்லூரி செயலாளர் திரு ஏஎன் என்ஜிமாரிஸ் அவர்களின் ஆணைக்கிணங்க கல்லூரி முதல்வர் டாக்டர் இ மேரி ஏஞ்சலின் மற்றும் துணை முதல்வர் டாக்டர் இ மனோரஞ்சிதம் அவர்களின் முன்னிலையில் அன்று நாசரத் கல்லூரியின் 25வது காலேஜ் டே மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மெட்ராஸ் பல்கலைக்கழக ஆசிரியர் முனைவர் டாக்டர் கருணாநிதி அவர்கள் வருகை தந்திருந்தார். அவருடன் ரெடில்ஸ் ஃபாரஸ்ட் ரேஞ்சராக பணிபுரியும் திரு கிளமெண்ட் அவர்களும் வருகை தந்து சிறப்பித்தார். கல்லூரி முதல்வர் சிறப்பு விருந்தினரை கௌரவித்து பின்னர் கல்லூரியின் வருடாந்திர அறிக்கையை வாசித்தார். இந்நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக கல்லூரியின் செயலாளர் திரு ஏஎன் என்ஜிமாரிஸ் அவர்கள் காணொலி மூலமாக மாணவர்களையும் ஆசிரியர்களையும் உற்சாகப்படுத்தினார். சிறப்பு விருந்தினர்களும் தனது சிறப்புரையை ஆற்றினர். அதனைத் தொடர்ந்து 10 ஆண்டு முதல் 20 ஆண்டிற்கும் மேலாக பணிபுரியும் ஊழியர்களை கௌரவிக்கும் விதமாக சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது. பின்னர் 100% தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கும் தேர்ச்சி பெற வைத்த ஆசிரியர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இவ்விழாவை சிறப்பிக்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகளும் ஆரவாரமாக தொடங்கப்பட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என இந்நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது. மாவட்ட அளவிலான அத்லெட்டிக்ஸ் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவன். கடந்த 12/4/2025 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் கிரண் என்ற மாணவன் சில்ட்ரன்ஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025 கலந்து கொண்டான். இப்போட்டி திருவள்ளூரில் உள்ள விளையாட்டு அரங்கத்தில் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ப்ரமோட்டர்ஸ் என்ற நிறுவனத்தால் ஒருங்கிணைந்து நடத்தப்பட்டது. இம்மாநில அளவிலான போட்டியில் ஆண்களுக்கான குண்டு எறிதலுக்கான பிரிவில் முதல் பரிசை தட்டி வந்தான் தி நாசரத் அகாடமி பள்ளியின் மாணவன். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தொடர்ந்து வெற்றிகளை குவிக்க ஆலோசனையும் கூறி சான்றிதழ்களையும் வழங்கினார் தி நாசரத் அகாடமி பள்ளியின் முதல்வர். ஆவடி காமராசர் நகர் நசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற வினாடி வினா போட்டி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் துணை முதல்வர் திருமதி கெட்சி தலைமையில் கணித வினாடி வினா போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது. ரூபி, சஃபயர், எமரால்ட், டோபாஸ் ஆகிய 4 ஹவுஸ் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு இப்போட்டியினை கணித ஆசிரியர்கள் நகைச்சுவையுடன் மிக சிறப்பாக நடத்தினர். பார்வையாளர்களின் சிந்தனைகளை சிதறவிடாத முறையில் கேள்விகள் அமைந்திருந்தன. நுணுக்கமாக வளரும் குழந்தைகளின் சிந்தனை வளர்ச்சிக்கு மெருகூட்டுவதாக கேள்வியும் அதற்கான பதிலும் அமைந்திருந்தன. வினாடி வினா போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியரை வாழ்த்தி மேலும் அவர்களின் அறிவு வளர வாழ்த்துரை வழங்கி பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் பரிசுகளை வழங்கி கணித ஆசிரியர்களையும் சிறப்பித்தார். இனிமையான நினைவுடன் வினாடி வினா போட்டி அனைவரும் மீண்டும் எதிர்பார்க்கும் வகையில் அமைந்திருந்தது. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற பரிசளிப்பு விழா. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நசரத் பள்ளியில் நடைபெற்ற அபாக்கஸ் சிறப்பு கணித தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி பள்ளி முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் பரிசுகளை அளித்து கௌரவித்தார். அசம்பிளி இன்சார்ஜ், சிசிஏ இன்சார்ஜ், கிளாஸ் இன்சார்ஜ், கோஆர்டினேட்டர்ஸ் ஆகிய பொறுப்புகளில் திறன்பட செயலாற்றிய ஆசிரிய பெருமக்களுக்கு பரிசுகளை வழங்கி வெகுவாக பாராட்டினார். எம் பள்ளியின் இந்த கல்வியாண்டில் முழுமையான வருகை பதிவு பெற்ற மாணவ செல்வங்களையும் எம் பள்ளியின் முதல்வர் பரிசுகளையும் வழங்கி பாராட்டுகளையும் தெரிவித்தார். ஹிந்தி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். தி நாசரத் அகாடமி பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு சிறப்பு ஹிந்தி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. ஹிந்தி பிரச்சார சபா மூலம் இந்தி மொழியில்
தேர்ச்சி பெற விரும்பும் மாணவர்களுக்கு 8 நிலைகளில் தேர்வு நடத்தப்படும். ஒவ்வொரு நிலைகளிலும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்படும். வருடத்திற்கு 2 முறை நடத்தப்படும் இத்தேர்வுக்கு தகுதி வாய்ந்த ஹிந்தி பண்டிட் மூலம் தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றன. தேர்வினை எழுதிய தி நாசரத் அகாடமி பள்ளியின் மாணவ கண்மணிகள் பெரும்பான்மையோர் முதல் நிலையில் தேர்ச்சி பெற்று அடுத்த கட்ட தேர்வுக்கு தயாராகியுள்ளனர். வெற்றி பெற்ற அனைவருக்கும் தி நாசரத் அகாடமி பள்ளியின் முதல்வர் வாழ்த்துக்களை கூறி சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கினார். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.